என் உயிரின் உயிர்கொள்ளி நீயோ. பாகம் 4, அத்தியாயம் 18. போனை சரோஜா கிட்ட கொடுத்த மதுரா ஓய்ந்து போய் படுத்தா. எதையோ மூளை யோசிச்சுக்கிட்டே இருந்தது. தான் சீக்கிரம் இறந்தாலும் பரவாயில்லன்னு தோணுச்சு. அதனாலதானோ என்னவோ சரோஜா கொடுத்த மருந்துகளையும் மாத்திரைகளையும் சாப்பிடவே இல்லை. மருந்து மட்டும் இல்ல, உணவை கூட அவ தொடவே இல்லை. முதல்ல சாதாரணமா எடுத்துக்கிட்ட சரோஜா நேரம் ஆக ஆக பயந்தே போனா. வாந்தி மட்டும் எடுக்காம இருந்திருந்தா கூட பரவாயில்ல. வாந்தி எடுத்து எடுத்து ஓய்ந்துட்டே போனவளுக்கு உணவும் இல்லை அப்படின்னா அவ எப்படி தாங்குவா அப்படின்னு யோசனையோட இருந்தா சரோஜா. அங்க போனை வச்சுட்டு அலுவலக வேலையில ஈடுபட்டவனுக்கோ நினைவெல்லாம் மதுராவே இருந்தா. ஒரு வாரம் கழிச்சு சீக்கிரம் செல்லணும் அப்படின்னு நினைச்சு தன்னை முழு மனசா அலுவலக வேலைகளை முடிக்க ஆரம்பிச்சான் சித்தார்த். நாம ஒண்ணு நினைச்சா கடவுள் ஒண்ணு நினைப்பாராம். அது மாதிரி அன்னைக்கு நைட்டே சரோஜா கிட்ட இருந்து போன் வந்துச்சு. அன்னைக்கு நைட்டு 8 மணி அளவுல எல்லா வேலைகளையும் சீக்கிரமா முடிக்கணும்னு நினைச்சதுனால அலுவலகத்திலேயே முடிக்க வேண்டிய வேலைகள்ல மூழ்கி இருந்தவனுடைய அலைபேசி அடிச்சுது. யாருன்னு கூட பார்க்காம அதை எடுத்து காதல வச்சுவேன் ஹலோ அப்படின்னு சொன்னான். ஹலோ சித்து தம்பி அப்படின்னு பதட்டமான சரோஜாவோட குரல்ல விழுக்குன்னு நிமிர்ந்தவன், என்னாச்சுக்கா என்னாச்சு அப்படின்னு அவனும் பதட்டமாவே கேட்க, மதுரா பொண்ணு எதுவுமே சாப்பிடாம அடம் பிடிக்குது தம்பி, மாத்திரை சாப்பாடுன்னு எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது தம்பி, என்ன பண்றதுன்னே எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு கவலையோட சொன்னா சரோஜா. ஏங்கா காலையில நல்லா தானே பேசினா, திடீர்னு அவளுக்கு என்னாச்சு அப்படின்னு அவன் கேட்க, என்னென்னமோ மயக்கத்துல உளருது தம்பி, நான் சீக்கிரமா சாக போறேன் என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அழுவுது, நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வாங்க தம்பி அப்படின்னு கலங்கிய குரல்ல சரோஜா சொல்ல அவனுமே நடுங்கிதான் போனான். என்னது சாக போறாளாமா, கழுத, இவளுக்கு இதே வேலையா போச்சு. அன்னைக்கு அவங்க பிரியற நாள்லயும் இதே வார்த்தையை சொன்னான். அதுல விலகினவன் தான். இன்னைக்கு வரைக்கும் அதை நினைச்சு அவன் அழாத நாளே இல்லை. குட்டிச்சாத்தான், அவ சாராலும் இல்லையோ என்ன அவ கொன்னுட்டு தான் வேற வேலையே பாப்பா போல இருக்கு அப்படின்னு மனசுல அவளை திட்டினவன், நீங்க போனை வைங்கக்கா நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு அவசரமா போனை வச்சவன் வீட்டுக்கு அழைத்து வெளியூர் போய் 2 நாள் திரும்பி வந்துடுறதா சொல்லி அவங்க அம்மா கிட்ட போன் பண்ணி சொன்னான். அலுவலகத்துல எல்லாத்தையும் அப்படி இப்படியே போட்டுட்டு காரை ஸ்டார்ட் பண்ணான் சித்தார்த். இப்போ கிளம்புனாதான் விடியற் காலையில அவளை பார்க்க முடியும் அப்படின்னு நினைச்சவன் சாப்பிட கூட தோன்றாம காரை வேகமா எடுத்தான் சித்தார்த். போற வழியெல்லாம் மதுராவையே நினைச்சபடி வண்டியை ஓட்டினான். அவளை காதலிக்கும் போது சின்ன பையன் மாதிரி அவ பின்னாடியே சுத்தினது நினைவுக்கு வர அவ முகத்துல சின்ன புன்னகை தோன்றி மறைஞ்சது. அத்தோடு அவளை பிரிந்த அந்த நாளும் அவனோட நினைவுகள்ல மோதிச்சு. சில வருஷங்களுக்கு முன்னாடி 2 பேரும் ஓருயிரா வாழ்ந்த சமயத்துல அவங்களுடைய தொழில் சம்பந்தமா 3 மாசம் வெளிநாடு போக வேண்டிய கட்டாயத்துல இருந்தான் சித்தார்த். அன்னைக்கு நடந்தது இன்னைக்கும் அவ மனசுல பசுமையா நிழலாடிச்சு. அவங்க அடிக்கடி சந்திக்கிற கோவில்ல அவன் பக்கத்துல இருந்த மது சித்து அப்படின்னு காதலோட அழைக்க, என்னடா அப்படின்னு அவன் காதல் பொங்க அவளை பார்த்தவன் அதிர்ந்தே போனான். அவ கண்கள்ல அவ்வளோ கண்ணீர் கோத்து நின்னுச்சு. உங்களை பார்க்காம 3 மாசம் எப்படி சித்து இருப்பேன், நீங்க தான் போகணுமா சித்து, உங்க அண்ணன் போக மாட்டாரா அப்படின்னு கேட்டவளை அன்போட பார்த்தான். இல்லடா, அன்னைக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அவங்கள பார்த்துக்க கணவனா அவன் இங்க இருந்துதானே ஆகணும் இல்லையாமா அப்படின்னு சொன்னவன் கிட்ட மேல ஒண்ணுமே பேச தோணாம அப்படின்னு சொன்னபடி அவன் தோல்ல மெல்ல சாஞ்சுக்கிட்டா. அவ தலைய மெல்ல கோதி விட்டவன், நான் சீக்கிரமா வந்துடுறேன் மதுமா, நீ கவலைப்படாத, நான் இல்லைன்னு சாப்பிடாம தூங்காம இருந்து உடம்பு கெடுத்துக்க கூடாது, நான் சீக்கிரமா வந்து அம்மா அப்பா கிட்ட நம்ம காதலை பத்தி சொல்லி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன் சரியா அப்படின்னு கேட்டவனுக்கு பதில் ஒண்ணுமே சொல்லாம இருந்தா அவ. என்னம்மா அப்படின்னு கேட்டவன் கிட்ட அவ கையில இருந்த குங்குமத்தை நீட்டினான். அவள் சொல்லாம சொல்றத உணர்ந்தவன் அந்த குங்குமத்தை எடுத்து அவளுடைய நெற்றி வகுட்டுல வச்சு விட்டான் சித்தார்த். அதை அப்படியே அவன் நெத்தியிலும் வைக்க
அவனுடைய செய்கையில குங்குமமா சிவந்த தன்னோட முகத்தை அவளோட தோல்லையே சாய்ஞ்சு மறைச்சுக்கிட்டா. தனக்கு பிடிச்ச பெண்ணு தன்னை பார்த்து வெக்கப்படுறத ரசிக்காத ஆண்கள் இந்த உலகத்துல இருக்க முடியுமா? சித்தார்த் தன்னை ரொம்ப கம்பீரமா உணர்ந்தான். அவளை உடனே தன்னவளாக்கி கொள்ள துடிச்சான். இனி ரொம்ப நாள் தாங்காது அப்படின்னு உணர்ந்தவன் கோவில் அப்படிங்கறனால தன்னை அடக்கிட்டு விலகி உட்கார்ந்தான். அவளும் அதை உணர்ந்தவ, பார்த்து போயிட்டு வாங்க சித்தார்த், தினமும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்க கூட பேசாம நான் தூங்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னவகிட்ட சரிடா செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனான் சித்தார்த். அதுதான் அவளை தான் காதலியா பார்த்த கடைசி நிமிஷம். சித்தார்த் நினைவாகவே தன்னோட வீட்டுக்கு வந்தவ குரூரமா பார்த்துட்டு இருந்த சங்கரியையும் அவ அம்மாவையும் அவ கவனிக்கவே இல்லை. ஆனா அவர்கள் அவளுடைய நெற்றி வகுட்டுல இருந்த குங்குமத்தை பார்த்துட்டே இருந்தாங்க. ஓ, அந்த அளவு உறவு முத்திடுச்சா அப்படின்னு நினைச்ச சங்கரி இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு மனசுல கருவிக்கிட்டா. வெளிநாடு போன சித்தார்த்துக்கு வேலை ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா அதையெல்லாம் மதுராவை நினைச்சு சந்தோஷமாவே செஞ்சான். தினமும் மதுவுக்கு ஃபோன் பண்றத அவன் மறந்ததே இல்லை. ஒரு மாசம் ரொம்ப சந்தோஷமாவே போச்சு. ஒரு நாள் இரவு வழக்கமா மதுவுக்கு ஃபோன் பண்ணவன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு வந்ததை அவன் பெருசா எடுத்துக்கவே இல்லை. சரி, ஃபோன் சார்ஜ் இல்லையா இருக்கும் அப்படின்னு சாதாரணமா எடுத்துக்கிட்டான். ஆனா அதே தொடரவும் குழம்பி போனான் சித்தார்த். மதுராவை பத்தி யார்கிட்ட கேட்கறது அப்படின்னு தெரியாம தவிச்சு போனவன் வேலையே ஓடல அவனுக்கு. அங்க அவனோட வீட்டுக்கு அழைச்சு ஜாடையாவும் கேட்டு பார்த்துட்டான். அவனுக்கு சரியான பதில் தான் கிடைக்கவே இல்லை. யாருப்பா அந்த மதுவா? அவளை பத்தி நமக்கு என்னப்பா வந்துச்சு, நல்லாதான் இருப்பா அப்படின்னு ஒரே வார்த்தையில அவனுடைய அம்மா முடிச்சிட்டா. அதுக்கப்புறம் அவளுக்கு கேட்க தைரியமும் வரல. அவளை பத்தி அதிகமா கேட்டு தான் இல்லாதப்போ அவளுக்கு தன்னால எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு நினைச்சான் சித்தார்த். சரியா ஒரு 15 நாள் கழிச்சு ஒரு நாள் சங்கரி கிட்ட அவனுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. மதுராக்கு காதல் திருமணம் நடந்துருச்சுன்னு அப்படின்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டா அவ. அவன் நம்ப மறுக்கவும் அவளுடைய திருமண போட்டோவை வாட்ஸ்அப்ல அனுப்பி வச்சிருந்தா சங்கரி. பார்த்தவன் அதிர்ந்தே போனான். அன்று நடந்தது இன்னைக்கும் அவன் மனசுல படம் போல ஓடிச்சு. அத்தியாயம் 19. அன்னைக்கு நடந்தது இன்னைக்கும் அவன் மனசுல படம் மாதிரி ஓடிச்சு. அப்பதான் பிசினஸ் சம்பந்தப்பட்ட வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹோட்டல் அறைக்கு வந்திருந்தான். குளிச்சுட்டு இன்னைக்கு எப்படியும் செண்பகம் சித்திக்கிட்ட மதுராவை பத்தி கேட்டே ஆகணும்னு நினைச்சிட்டு இருந்தான். நடக்கிறது நடக்கட்டும்னு ஒரு முடிவுக்கு வந்திருந்தான் அவன். டவலை எடுத்துட்டு பாத்ரூம் அறைக்கு நடக்கவும் அவனுடைய அலைபேசி அழைக்கவும் சரியா இருந்தது. அலைபேசியை எடுத்து ஸ்கிரீனில் உள்ள பெயரை பார்த்தவன் மகிழ்ச்சியில துள்ளி போனான். ஏன்னா அதுல வந்தது மதுவோட பேரு. உடனே அலைபேசிக்கு உயிர் கொடுத்தவன், ஹலோ மது, என்னடா இவ்வளோ நாள் நீ ஃபோனே பண்ணல, நான் ஃபோன் பண்ணாலும் நீ எடுக்கல, உனக்கு என்னாச்சு? உடம்பு ஏதாவது பிரச்சனையா, சரியில்லையா? ஏண்டா இப்படி பண்ணிட்ட? கிட்டத்தட்ட 15 நாள் ஆச்சு நம்ம பேசி, என்னாச்சுமா உனக்கு அப்படின்னு பரிதவித்து கேட்டுட்டு இருந்தான் சித்தார்த். அவனுக்கு மகிழ்ச்சியில பேச்சு கூட வரல. தான் அவளை இவ்வளவு காதலிக்கிறோம் அப்படிங்கிறது அவனுக்கே இப்பதான் புரிஞ்சது மாதிரி இருந்தது. ஆனா அந்த பக்கத்துல இருந்து பதிலே வராம போனதும் பதறியே போனான். மது, மதுமா, மது அப்படின்னு கொஞ்ச நேரத்துல அலறியே போயிட்டான். ஹலோ அத்தான் அப்படின்னு எதிர்ப்புறத்துல வந்த குரலை கேட்டு தன்னோட அலைபேசியை எடுத்து அவன் மறுபடியும் பேரை பார்த்தான். ஏன்னா எதிர்ப்புறத்துல வந்த குரல் சங்கரியோடது. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஹலோ சங்கரி, நீ எப்படி இதுல? மதுவோட போனு உனக்கு எப்படி கிடைச்சது? மது எங்க அப்படின்னு பதட்டத்தோட கேட்டான். அந்த பதட்டத்தை கொஞ்ச நேரம் ரசிச்சவ, எங்களுக்கு தெரியாது சித்தார்த்தான், அவ எங்க போனான்னு எனக்கு தெரியாது, ஆனா போகும்போது ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கா. அதுல தான் ஒருத்தரை உயிருக்குயிரா காதலிக்கிறதாவும் அவரையே கல்யாணம் பண்ணிக்க போறதாவும் எழுதி வச்சுட்டு போனையும் வச்சுட்டு அவளை கண்டுபிடிக்கவே கூடாதுன்னு இங்கே விட்டுட்டு ஓடி போயிட்டா. எவன் கூடயோ ஓடி போயிட்டா. அத்தான்
அப்படின்னு மறுபடியும் கண்ணீர் விட்டு விம்மினா சங்கரி. இது நடந்து 10 நாளைக்கு மேலாச்சு. வீட்ல அம்மாவும் அப்பாவும் வெளியில தலை காட்டவே முடியல அப்படின்னு மேல எதோ உளறினான் சங்கரி. எதையுமே அவன் நம்பவே இல்லை, நம்பவும் முடியல. என்ன உளற சங்கரி? மது காதலனோட ஓடி போயிட்டாளா? அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அவளுடைய உயிருக்கு உயிரான காதலனே தான் தானே. அப்படி நான் இங்க இருக்கும்போது அவ யார் கூட போனா அப்படின்னு குழம்பி நின்றவன சங்கரியோட குரல் குறுக்கிட்டுச்சு. ஆமா அத்தான், ஓடுகாலி கழுத நம்ம குடும்ப மானத்தை வாங்கிட்டு போயிட்டா அப்படின்னு சொன்ன அடுத்த வினாடியை சங்கரி அப்படின்னு கத்துனான். வார்த்தையை பார்த்து பேசு சங்கரி. அவ எங்கேயும் போயிருக்க மாட்டா. அவளை நல்லா தேடி பாருங்க. அவளுக்கு என்ன ஆச்சோ? அவளை நீ கடைசியா எப்ப பார்த்த அப்படின்னு பதட்டத்தோட கேட்கவும் சங்கரிக்கு பொறுமை பறந்து போச்சு. அவ என்ன சின்ன குழந்தையா அத்தான் காணாமல் போக அப்படின்னு எரிச்சலோட பேசவும் சித்தார்த் அமைதியாக பதில் கொடுத்தான். இந்த சமயத்துல சங்கரிய கோவப்படுத்துறது சரியா இருக்காது. ஒருவேளை மதுவுக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டிருந்தா அவளை காப்பாத்த இப்ப அவனுக்கு இருக்கும் பெரிய நம்பிக்கையே சங்கரி தான் அப்படின்னு உணர்ந்தவன் பொறுமையா பேச ஆரம்பிச்சான். அது இல்ல சங்கரி, இப்ப எல்லாம் பொண்ணுங்களுக்கு நிறைய ஆபத்து ஏற்படுது இல்லையா? அதான் சொன்னேன். கோச்சிக்காதம்மா, நல்லா தேடி பாத்தீங்களா அப்படின்னு வருத்தம் தேய்ந்த குரல்ல சொன்னான் சித்தார்த். அதெல்லாம் தேடியாச்சத்தான். போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டோம். அவங்க இப்பதான் மதுரா வேற யாரோ ஒருத்தன் கூட நின்னு மாலையும் கழுத்துமா போஸ்ட் கொடுத்த போட்டோவை அனுப்பினாங்க. அதை பார்த்துட்டு தான் அவளை நாங்க தேடுறதே நிறுத்தினோம் அப்படின்னு சொன்னதை கேட்டவனுக்கு நிற்கவே முடியாம பூமி தட்டா மாலையா சுத்துச்சு. சமாளிச்சுட்டு அந்த போட்டோவை எனக்கு அனுப்புறியா சங்கரி அப்படின்னு பலவீனமான குரல்ல கேட்டான் சித்தார்த். இதோ இப்பவே அனுப்பிடுறேன் அத்தான், நீங்களே பாருங்க அப்படின்னு சொன்னவகிட்ட இருந்து அடுத்த வினாடி போட்டோ வந்து விழுந்தது. அதை பார்த்தவன் அரண்டே போனான். அதுல வேற யாரோ கூட மாலையும் கழுத்துமா அழகா சிரிச்சபடி நின்னுட்டு இருந்தா மதுரா. அந்த வினாடி அவன் துடிச்ச துடிப்பு எத்தனை ஆண்டுகள் ஆனாலுமே மறையாது. அடுத்த வினாடி போனை கட் பண்ணவன் தான் ஒரு ஆண் அப்படிங்கறதையும் மறந்து போய் படிச்ச படிப்பு, அவன் பெரிய ஒரு தொழிலதிபர் எல்லாத்தையும் மறந்தே போயிட்டான். அந்த அறைக்குள்ள கத்தி கதறி அழுதான். ஐயோ, இனி மதுரா அவனுக்கு சொந்தம் இல்லையா? அவளை நான் இனி தொட முடியாதா? பார்க்க முடியாதா? அவ கூட குடும்பம் நடத்த முடியாதா? என் குழந்தைக்கு அவள் தாயாக முடியாதா? அவள் இனி வேறொருத்தனுக்கு சொந்தமா அப்படின்னு மனசுல நினைச்சு கதறியவனுக்கு மது பக்கத்தில் இருந்தவன கொலை செய்ய வேண்டும் போல ஒரு வெறியே வந்துச்சு. மறுபடியும் அந்த போட்டோவை பார்த்து ஒரு மூச்சு அழுதான் சித்தார்த். இரவு முழுவதும் அழுதுகிட்டே இருந்தவன் காலையில எழுந்தப்போ மிருகமாவே நின்னான். என்னை காதலிச்சு ஏமாத்தினவளை சும்மா விடவே கூடாது அப்படின்னு அவன் மனசுல உறுதியா நினைச்சுக்கிட்டான். இனி அவளுக்காக ஒரு சொட்டு கண்ணீரையும் விடமாட்டேன். என்னை விட்டுட்டு போனவளை அப்படியே அழ வச்சுமே தவிர நாம இனி அழவே கூடாது அப்படின்னு தனக்குள்ள முடிவெடுத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் அவளை பத்தி அவன் யார்கிட்டையும் எதுவும் விசாரிக்கவும் இல்லை, கவலைப்படவும் இல்லை. பிசினஸ்ல முழு கவனத்தையும் செலுத்தி அதை வெற்றிகரமா முடிச்சு இந்தியா திரும்பினான் சித்தார்த். அத்தியாயம் 20. இந்தியா திரும்பினதும் அவன் செஞ்ச முதல் வேலை மதுராவை தேடுறதுதான். ஒரு டிடெக்டிவ் வச்சு தேடினான். ஆனா அவ கிடைக்கவே இல்லை. மனம் நொந்து போயிட்டான். இதுக்கிடையில அவன் பெத்தவங்க சங்கரிய கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ரொம்ப வற்புறுத்திட்டே இருந்தாங்க. இடையில சங்கரியும் ஒரு நாள் அவகிட்ட பேசிட்டு போனான். அவன் மனசுல மதுரா இருக்கிற வரைக்கும் அவன் கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது அப்படிங்கறத நல்லா புரிஞ்சிருந்தது அவனுக்கு. அவளை காணாம பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருந்தது சித்தார்த்துக்கு. ஆனா 3 மாசம் கழிச்சு ஒரு நாள் அவன் டைனிங் டேபிள்ல சாப்பிட்டு இருந்தப்போ அவனுடைய அலைபேசி அழைச்சது. சங்கரி தான் கூப்பிட்டு இருந்தா. ஒரு பெருமூச்சோட போனை எடுத்து ஹலோ அப்படின்னா. அத்தான், அந்த ஓடுகாலி கழுத நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொன்னான். யாரு அப்படின்னு யோசிச்சு அடுத்த வினாடி மதுராவா அப்படின்னு கேட்டான் அதிர்ச்சியான குரல்ல. ஆமாத்தான், தாலி கட்டினவன் அவளை விட்டு ஓடி போயிட்டானா. இனி எந்த தப்பும் பண்ண மாட்டானாம். ஒரே அழுக. அம்மா அவளை அடிச்சு விரட்ட சொல்றாங்க. இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு அவ கேட்கவும் சட்டுன்னு எழுந்தவன் நானே வரேன் சங்கரி, நீங்க எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி உடனே எழுந்து போய் காரை எடுத்தான் சித்தார்த்.
அவனால சங்கரி கூறிய எதையுமே நம்ப முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. அவளை உடனே பார்க்கணும்னு உடம்புல ஒவ்வொரு அணுவும் துடிச்சுது. வேகமா காரை எடுத்தவன் சங்கரியோட வீட்டுல காரை நிறுத்தினான். உள்ள போனவன் மதுராவை பார்த்து கொலை வெறிக்கு வந்தான். அழகான ஒரு காட்டன் புடவையில தங்க சிலை மாதிரி தகன்னு இருந்தவளை பார்த்து சீ அப்படின்னு முகம் சுழிச்சான். ஆனா அவளோ குனிஞ்ச தலை நிமிரவே இல்லை. ஹால்ல யார் இருக்காங்க இல்லைன்னு கூட அவனுக்கு பார்க்க தோன்றவே இல்லை. நேரா போய் அவ தோலை பிடிச்சு தன்புறம் இழுத்தவன் அவன் கள்ளங்களை தூக்கி மேல தூக்கி, உனக்கு வேற ஒருத்தன் கூட கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு அவளுடைய கண்களை பார்த்து கேட்டான் சித்தார்த். அந்த கண்கள்ல இருந்த வலி அவளுக்கு என்ன சொன்னதோ முகத்தை வேறு பக்கம் திருப்பிட்டு ஆமா அப்படின்னு ஒரே வார்த்தையில சொன்னான். அவ்வளவுதான் அவனுக்கு வந்துச்சே கோவம். சிச்சி, நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு கேட்டவன் அவளை ஓங்கி ஒரு கன்னத்துல அறவிட்டான். அவன் அடிச்சதுல ஹால்ல ஒரு மூலையில போய் விழுந்தா. எழக்கூட முயற்சி பண்ணல, அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா. அதை பார்த்தவன் எவ்வளவு திமிரு இவளுக்கு, ஒரு மன்னிப்பு கூட கேட்க மனசு வரலையே, கண்கள்ல ஒரு சொட்டு தண்ணி இல்லையே அப்படின்னு நினைச்சவன் அவனுடைய இடுப்புல இருந்த பெல்ட்டால நல்லா அடிச்சு வெலாசி தள்ளிட்டான் சித்தார்த். பக்கத்துல இருந்த சங்கரியும் சித்தி சித்தப்பா எவ்வளவு தடுத்தும் அவன் நிறுத்தவே இல்லை. அவ்வளவு அடி வாங்கியும் ஒரு வார்த்தை கூட பேசல மதுரா. வலியால முகம் சுண்டிச்சே தவிர கண்ணீர் மட்டும் வரவே இல்லை. வாயை திறந்து அவ பேசவும் இல்லை. அவளை அடிச்சு ஓஞ்சு போனவன் சீ அப்படிங்கிற ஒரே சொல்லோட வெளியில போனான் சித்தார்த். அதுக்கப்புறம் அவளை அவன் கண் பார்வையிலேயே வச்சுக்கிட்டான். அவ எங்க செல்லவும் அவன் அனுமதிக்கவே இல்லை. அவளை பழி வாங்கவே சங்கரிய கல்யாணமும் பண்ணிக்கிறதாவும் முடிவு பண்ணான். அவளை கல்யாணம் பண்ணிட்டு அந்த சித்தி வீட்லயே அவன் வாழவும் தொடங்கினான். ஒவ்வொரு நாளும் அவளை வார்த்தைகளால வதச்சான். ஆனா அவ அசரவே இல்லை. ஏதோ சாமியார் மாதிரி உணர்ச்சிகளை வெளியவே காட்டாம இருந்தா மதுரா. மதுராவுடைய முன்னாடி சங்கரிய கொஞ்சுவதும் கெஞ்சுவதுமாக இருப்பவன் அவ போனதும் சங்கரிய திரும்பி கூட பார்க்க மாட்டான். சங்கரிக்கு அதுவே பத்திக்கிட்டு வரும். ஆனா சித்தார்த்த எதுவும் சொல்ல முடியாம பணத்துக்காக அமைதியோட இருந்தா சங்கரி. நாள் ஆக ஆக சித்தார்த்தோட குத்தல் பேச்சு அதிகமானதை தவிர குறையவே இல்லை. 3 மாசம் கழிச்சு திடீர்னு காணாம போனவளை இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கான் சித்தார்த். அவ பிரிஞ்சு இத்தனை வருஷங்கள்ல ஒன்ன மட்டும் அவன் நல்லா தெரிஞ்சிருந்தான். அவனால மதுராவை மறக்கவே முடியல. வேற ஒரு பொண்ணுகிட்ட அவனால போகவும் முடியல. இடையில சங்கரியின் தொல்லை வேறு அவனை ரொம்பவுமே மாத்தி இருந்தது. அவனுக்கு கண்டிப்பா ஒரு வாரிசு வேணும் அப்படிங்கிற நிலைமையில அவனுக்கு வேற வழியே தெரியாம தான் இந்த வழியை அவன் தேர்ந்தெடுத்தான். அவனுக்கு அவன் குழந்தைய மதுராதான் தாங்கணும்னு ஆசை ரொம்ப நாளா இருந்தது. அதற்காக அவளை தொடர்றதுக்கும் அவனுக்கு பிடிக்கல. தனக்கு துரோகம் செஞ்சுட்டு வேறொருத்தன் கூட இருந்துட்டு வந்தவளையும் தொடவும் அவனுக்கு அருவருப்பா இருந்தது. குழந்தைக்காக அவளை தேடிட்டே இருந்தான். இப்போது அவன் நினைச்சது நடக்க போற நிலைமையில இவ இப்படி சாப்பிடாம இருந்தா அவன் குழந்தைக்கு தான் ஆபத்து அப்படின்னு உணர்ந்தவன் காரை ரொம்ப வேகமா ஓட்டினான் சித்தார்த். எவ்வளவு வேகமா ஓட்டியும் விடியற் காலையில தான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். வந்தவன் நேரா மதுராவோட அறைக்கு. யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கிற தைரியத்துல கதவை பூட்டாமலே வச்சிருந்தா மதுரா. கோமா உள்ள நுழைஞ்சவன் படுக்கையில அவளுடைய கோலத்தை பார்த்து தவிச்சு போனான். தூக்கமும் அரை மயக்கமும் இருந்தவகிட்ட பக்கத்துல உட்கார்ந்தவன் மென்மையா அவளுடைய கூந்தலை ஒதுக்கி விட்டான். இரவு முழுவதும் அழுதுட்டு இருப்பான் போல இருக்கு. கண்ணீர் தடயங்கள் அவ கன்னத்துல இருந்துச்சு. அதை தொடச்சு விட்டவனுடைய கண்கள்ல அவன் வயிற்றுல பதிஞ்சது. காட்டன் புடவை விலகி அவளுடைய வெள்ளையான வயிற்று பகுதி தெரிய மனம் சந்தோஷத்துல பரிதவிச்சு போச்சு. மெல்ல அவளுடைய வயிற்றுல கை வச்சுவன், கண்ணா, இந்த அப்பாவை மன்னிச்சிடுமா. அம்மாவை கஷ்டப்படுத்தணும்னு நான் நினைக்கல. எனக்கு நீ முழுசா வேணும்டா செல்லம். உன் அம்மா நல்லபடியா சொன்னா கேட்கவே மாட்டா. அதனால கொஞ்சம் கடுமையா தான் அவன்கிட்ட நடந்துக்க போறேன். எல்லாமே உன்னோட நன்மைக்கு தான் கண்ணம்மா. நீ இந்த அப்பா கிட்ட பத்திரமா வந்துடணும், சரியா அப்படின்னு சொன்னவன் அவ வயிற்றுல ஆசையா தன்னோட இதழ்களை பதிச்சான்.
அவ கொஞ்சம் அசையறத உணர்ந்தவன் சட்டுன்னு எழுந்து கிச்சனுக்கு போனான். அங்க இன்னும் சரோஜா வந்திருக்கல. ஃப்ரிட்ஜில் இருந்த மாதுளை பழங்களை எடுத்து ஜூஸ் போட்டவன் ஒரு பெரிய ஜக்ல அதை ஊத்தி மதுவோட அறைக்கு கொண்டு வந்தான். வந்தவன், ஏய் மது, எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்லி அவளை எழுப்பி உட்கார வச்சான். அவ தூக்க கலக்கத்துல என்னால உட்கார முடியல அப்படின்னு மெல்ல சொன்னவளை தன்னோட தோல்ல சாய்ச்சிக்கிட்டு அவன் கொண்டு வந்த ஜூஸ அவ வாயில கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டி விட்டான். 4 வாய் குடிக்கிறதுக்கு முன்னமே வாந்தி எடுக்க முயற்சி பண்ணவும் அவளை தூக்கிட்டு பாத்ரூம் போனான். அவளை வாந்தி எடுக்க விட்டவன் அவளோட வாயெல்லாம் தொடச்சு விட்டு மறுபடியும் படுக்கையில கிடத்தி ஜூஸை குடிக்க வைக்க முயற்சி பண்ணான். அவன் வேண்டாம்னு சொன்னதை காதல கூட அவ வாங்காம அவ மறுக்க அவளை முழுசா குடிக்க வச்சான் சித்தார்த். குடிச்சு முடிச்சதும், நான் சீக்கிரமா செத்து போயிடுவேனா சித்து அப்படின்னு மெல்லிய குரல்ல அவ கேட்கவும் அதை தாங்கவே முடியாம அவளை இழுத்து அணைச்சுக்கிட்டான் அவளுடைய ஆசை காதலன் சித்தார்த். அவ கேட்ட கேள்வியில உடைச்சு போனான். அவளை இறுக அணைச்சுக்கிட்டவன் அவ தலைய கோதி விட்டான். அந்த தழுவல தன்னை மறந்து தூங்க ஆரம்பிச்சா மதுரா. அவ தூங்கினத பார்த்தவன் அவளை படுக்கையில படுக்க வச்சுட்டு அவனும் அவ பக்கத்திலேயே படுத்து அவ வயிற்றுல கைய வச்சு நல்லா தூங்கிட்டான். எப்பவும் போல மதுராவை எழுப்ப வந்த சரோஜா 2 பேரும் படுத்துட்டு இருந்த அழக ரசிச்சபடி பார்த்து கதவை சாத்திட்டு போனான். ரொம்ப நேரம் கழிச்சு கண் விழிச்ச மதுரா தான் வயிற்றுல ஏதோ பாரமா உணர்ந்தவ திடுக்கிட்டு போனான். சித்தார்த்தோட கைகள் தன்னோட மேல படர்ந்திருக்கிறத பார்த்தவ அதிர்ந்து போயிட்டான். இவன் எப்படி எப்ப வந்தான் அப்படின்னு யோசிச்சான். மெதுவா அவனோட கையை நகர்த்திட்டு குளியல் அறைக்கு போய் குளிச்சுட்டு வந்தான். மறுபடியும் தலையெல்லாம் சுத்தவும் வேற வழியே இல்லாம அவன் பக்கத்துல படுத்துக்கிட்டான். அவ படுத்த சுவடு தெரிஞ்ச சித்தார்த் மறுபடியும் அவளை அணைச்சுக்கிட்டு தூங்க ஆரம்பிச்சான். விடுங்க சித்தார்த், எனக்கு உடம்பு வலிக்குது அப்படின்னு சொன்னவகிட்ட, பொறுத்துக்கோ, நான் இப்படி நிம்மதியா தூங்கி பல வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ கழுத்துல முகம் பதிச்சு நல்ல ஆழ்ந்த தூக்கத்துக்கு போனான் சித்தார்த். அவன் சொன்னதுல மனம் வலிச்சுது மதுராவுக்கு. இவனும் தூங்கவே இல்லையா அப்படின்னு நினைச்சவன் அவனோட தலையை கோதி விட்டான். எவ்வளவு நேரம் இப்படி தூங்கினாங்களோ. திடீர்னு சித்தார்த்தோட போன் அலர்ச்சி. திடுக்கிட்டு கண்ணு விழிச்சுவன் போனை எடுத்து பார்த்தான். ஸ்கிரீன்ல சங்கரியோட பேர் தெரிஞ்சுது. அதை பார்த்தவன் சலிப்போட கட் பண்ணான். மறுபடியும் அவ விடாம கூப்பிடவும் எரிச்சல் அடைஞ்சவன் போனை எடுத்து பேசினான். பக்கத்துல ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்தவளை தொந்தரவு செய்யாம மெதுவா பேசினான். ஹலோ அப்படின்னு அடுத்த வினாடி சங்கரி கத்த ஆரம்பிச்சான். சித்தார்த்தா, எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்க, ஏன் எதுக்கு கேட்குற அப்படின்னு கேட்ட சித்தார்த்திக்கிட்ட, எனக்கு கொஞ்சம் அவசரமா 2 லட்சம் ரூபாய் பணம் வேணும், என்னோட அக்கௌண்ட்ல போட்டு விட்டுருங்க என்றாள். ஏய், என்ன விளையாடுறியா, இப்பதானே பணம் வீட்டில் வந்து வாங்கிட்டு போனேன், மறுபடியும் எதுக்கு அவ்வளோ பணம் அப்படின்னு கேட்டவன் கிட்ட, எனக்கு அபார்ஷன் பண்ணணும், பணம் கொடுத்தா பண்ணிப்பேன், இல்லாட்டி பெத்துப்பேன், அப்புறம் அதுக்கும் நீங்க தான் உங்க இனிஷியலை கொடுக்கணும், பரவாயில்லையா அப்படின்னு நக்கலா கேட்டா சங்கரி. அதிர்ந்தே போனான் சித்தார்த். என்னது அப்படின்னு அவனுக்கு பேச்சே வரல. ஆமா தான், இந்த ராஜேஷ்ல எவ்வளவு சொல்லி அவன் கேட்கல, சேரும்போது சேஃப்டி யூஸ் பண்ணன்னு எவ்வளவு சொன்னா தெரியுமா, அவனுக்கு பிடிக்காதுன்னு சொல்லி என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டான். எனக்கு பணம் கொடுத்தா நான் கலைச்சுப்பேன், இல்லாட்டி பெத்து உங்க கையில கொடுத்துடுறேன், அணு பேபி மாதிரி இதையும் வச்சுட்டு என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொன்னவளை அருவருப்போட மனசுல திட்டினான் சித்தார்த். ஒரு குழந்தைய அழிக்கிறது மிகப்பெரிய பாவம் தான், அப்படி நினைச்சுதான் அணுக்குட்டிய கலைக்க மறுத்து அவன் பொறுப்பேற்றுக்கிட்டான். இதே மாதிரி இன்னொரு குழந்தையா, அவனால இந்த அவமானத்தை இனியும் பொறுத்துக்க முடியுமா என்ன அப்படின்னு யோசிச்சுவேன். உடனே பணம் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணான். உடனே அவளுக்கு அவ கேட்ட பணத்தையும் போட்டும் விட்டான். அதுக்கப்புறம் அவனால நிம்மதியா தூங்கவே முடியல. எழுந்து போய் அவனோட அறைக்கு போயிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவனோட அறையை தட்டிட்டு உள்ள வந்தா சரோஜா. தம்பி, மதுரா பொண்ணு எந்திரிச்சு ஒரே அழுக, சாப்பிடவே மாட்டேங்குது, கொஞ்சம் வந்து பாக்குறீங்களா அப்படின்னு கேட்டவகிட்ட இருந்து உணவு தட்டை வாங்கிட்டு இவளை என்ன பண்ணலாம் அப்படின்னு பல்ல கடிச்சுக்கிட்டு சொன்னவன் அவளுடைய அறைக்கு போனான். அவ படுக்கையில அமர்ந்துட்டு
தன்னோட முழங்கால முகம் பொதிச்சு அழுதுட்டு இருந்தான். அதை பார்த்தவன் ஏற்கனவே சங்கரி பேசினதுல கடுப்பா இருந்தவன் மேலும் எரிச்சலுடன் தான், ஏய் கழுத, சாப்பிட கொடுத்தா சாப்பிட மாட்டியா? ஏண்டி இப்படி எல்லாரும் என்ன டார்ச்சர் பண்றீங்க, சாவடிக்கிறீங்கடி எல்லாம் அப்படின்னு தட்டை டேபிள்ல வச்சுக்கிட்டு அவ தோலை பிடிச்சி உலுக்கிட்டு இருந்தான் சித்தார்த். அந்த ஏய் அப்படிங்கிற வார்த்தையில திடுக்கிட்டு பார்த்தவன் சித்தார்த் அடுத்த பேசல அயர்ந்து போனான். என்னது, நான் இவனை சாவடிக்கிறனா? நான் இவனை டார்ச்சர் பண்றனா? அமைதியா ஏதோ ஒரு மூலையில வாழ்ந்துட்டு இருந்தவளை கடத்திட்டு கொண்டு வந்து சிறையில் அடைக்கிற மாதிரி அடிச்சிட்டு இவன் பேசுற பேச்சா இது? இவனுக்கே இது அநியாயமா தோன்றாதா? மேலும் அவன் அவனுடைய தோள்களை பிடிச்சு குலுக்கவும் உடம்புல ஒவ்வொரு அணுவும் துடிச்சது. அவனோட கையை வேகமா தட்டி விட்டவன், உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஒரு அனாத பொண்ண அவ விருப்பமே இல்லாம இப்படி கடத்திட்டு வந்து வச்சிருக்கீங்களே, தப்பெல்லாம் பண்ணது நீங்க, இப்ப வந்து நான் சாவடிக்கிறேன்னு சொல்றீங்களே, அசிங்கமா இல்லையா உங்களுக்கு? இப்படி என்னை கடத்திட்டு வந்து இப்ப என்ன சாதிச்சிட்டீங்க நீங்க அப்படின்னு இந்த உடல் பலவீனத்திலையும் சத்தமா பேசினா மது. அவளுக்கு இத்தனை நாட்கள் அனுபவிச்ச வேதனைகள் அவளுக்கு பேச தைரியத்தையும் பலத்தையும் கொடுத்திருந்தது. ஆனா அவனும் கோவத்தோட உச்சியிலே இருந்தான். ஏற்கனவே சங்கரி கிட்ட பட்ட அவமானம் வேற அவனை மிருகமா மாத்திருந்தது. இந்த 2 பொண்ணுங்களுக்கும் அவனுடைய வாழ்க்கைய எந்த அளவு பந்தாடி இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ஒரு ஆண்மகனாக ரொம்ப அவமானத்துக்கு உள்ளாயிருந்தான் சித்தார்த். அந்த கோவத்துல அவனும் என்ன பேசுறோன்னே தெரியாம, என்னது, என்ன கேட்ட? உன்னை கடத்திட்டு வந்து என்ன சாதிச்சேனா? வாடி வா, என்ன சாதிச்சேனா கேக்குற? உன் வயித்துல இப்போ என் குழந்தை உனக்கே தெரியாம வளர விட்டுருக்கேன், அது தெரியுமா உனக்கு? நீ இப்படி வாந்தி தலை சுத்தல்னு இருக்கியே, அதுக்கு ஃபுட் பாய்சன் காரணம் இல்லடி, நான் தான் காரணம் அப்படின்னு கர்வத்தோட சொன்னவன விழிகளை விரிச்சு பார்த்தா மதுரா. அவளால நம்பவே முடியல. இல்ல இது போய் நான் நம்ப மாட்டேன். அது எப்படி எனக்கே தெரியாம? நான் சித்துவோட படுக்கையில இருந்தேனா? அவன் கூட தாம்பத்திய உறவை வச்சுக்கிட்டேனா? ஆஹா, இல்லையே. பிறகு எப்படி? எனக்கு மயக்க மருந்து ஏதாவது கொடுத்து என்னை ஏதாவது பண்ணீங்களா அப்படின்னு அதிர்ந்து கேட்டவளை நக்கலா பார்த்தான். சீச்சி, உன்னை தொட்டு என்னோட கையை அசிங்கப்படுத்திக்க நான் விரும்புவேனா? கடைசியா உன்னை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனேனே, நினைவிருக்கா? IVF பண்ணதான், என் உயிரை உனக்குள்ள விதைக்கதான் கூட்டிட்டு போனேன் அப்படின்னு சொன்னான் திமிரோட. தான் விரும்பி காதலிச்ச சித்துவா இது? இல்லவே இல்லை, இது அரக்க ராட்சசன் அப்படின்னு நினைச்சவன் தன்னோட வயிற்ற தடவி பார்த்தான். என்னோட குழந்தையா? எனக்கு குழந்தையா? கல்யாணமே ஆகாம தாம்பத்தியம்னா என்னன்னு கூட தெரியாத எனக்கு குழந்தையா? விஞ்ஞான வளர்ச்சி எந்த அளவு சாத்தான்களுக்கு உதவி செய்யுது அப்படின்னு நினைச்சவளால தாங்கவே முடியாத அழுகையும் கோவமும் வந்துச்சு. அந்த கோவம் எல்லாம் ஒண்ணு சேர மெல்ல எழுந்து சித்தார்த்தோட எதிரில் நின்னான். கேவலம், ஒரு அனாதை பொண்ணை கடத்திட்டு வந்து இப்படி பண்ணிருக்கீங்களே, இது நியாயமா சித்தார்த்? இப்போ நீங்க ஜெயிச்சிருக்கலாம், ஆனா எனக்கும் ஒரு காலம் வரும், அப்போ நான் அனுபவிச்ச வேதனைகளும் நீங்களும் அனுபவிப்பீங்க அப்படின்னு சொன்னவன் மேல ஒண்ணுமே பேசாம அறையை விட்டு வெளியே போனான். அவ சொன்னதை பெருசா பொருட்படுத்தாம தன்னோட தோள்களை குலுக்கிட்டு அவனோட அறைக்கு போனான். அவன் அவளுக்காக கொண்டு வந்த உணவு தட்டு அப்படியே அனாதையாவே கிடந்தது. அத்தியாயம் 22. நேரா இறங்கி தோட்டத்துக்கு போனா மதுரா. அவளால இந்த அவமானத்தை தாங்கிக்கவே முடியல. அவளோட சித்தார்த்தா இதையெல்லாம் பண்ணா? அவ சம்பந்தமே இல்லாம அவளை கடத்திட்டு வந்து அவளுக்கு விருப்பமே இல்லாம அவளை தங்க வச்சு அவளுக்கே தெரியாம அவன் குழந்தைய அவ வயிற்றுல உருவாக்கி இத்தனையும் செஞ்சது அவ உயிர்க்குயிரா காதலிச்ச சித்தார்த்தா அப்படின்னு மனசு வேதனையில அவளுக்கு குமுறிச்சு. ஏன் இப்படி பண்ணீங்க சித்தார்த்? நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணேன்? நான் ஏதோ ஒரு மூலையில யாருக்கும் தொல்லையே இல்லாம அமைதியா வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்படி என் வாழ்க்கையில புயல் மாதிரி வந்து என்னோட வாழ்க்கையை அழிச்சிட்டீங்களே அப்படின்னு மனசுக்குள்ள குமைந்து போனா மதுரா. இப்படி அவ அழுதுட்டு இருக்க அதுக்கு காரணமான சித்தார்த் அவன் அறையில குறுக்கு நெடுக்குமா யோசிச்சுட்டு நடந்துட்டு இருந்தான். அவன் செஞ்சது சரியா தப்பான்னு அவன் யோசிக்கவே விரும்பல. அவனுக்கு தேவை அவ வயிற்றுல தன்னோட குழந்தை, அவ்வளவுதான். ஏற்கனவே சங்கரி விஷயத்துல ரொம்ப ஏமாந்து போயிருந்தான் சித்தார்த். அவன் வீட்டுல வளரும் குழந்தை அவனுடையது இல்ல அப்படிங்கறத அவனால தாங்கவும் முடியல. அந்த குழந்தைய அனாதையா விடவும் முடியல. மேற்கொண்டு சங்கரி எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கறது தான் அவனுடைய எண்ணமாவே இருந்தது. இப்போ இருக்கிற நிலைமையில மதுராவை அவன் கோவப்படுத்தவும் விரும்பல. காரணம், அவளுடைய வயிற்றுல அவனுடைய குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு.
அதை நினைக்கும் போது அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாலுமே கொஞ்சம் பயமும் இருக்கதான் செஞ்சுது. அவன் மேல இருக்கிற கோவத்துல குழந்தை ஏதாவது செஞ்சிடுவாளோ அப்படின்னு அவனுக்கு ரொம்ப பயம் இருந்தது. அதுக்காக அவகிட்ட அவன் கெஞ்சவும் விரும்பல. என்ன செய்யறது அப்படின்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அவ இன்னும் சாப்பிடவும் இல்லை. இப்பொழுது அவளை சாப்பிட வைக்கணும், அவளை ஆரோக்கியத்தோட பாத்துக்கணும். அது மட்டும்தான் இப்போ அவனுடைய முழு எண்ணமா இருந்தது. அவனுடைய குழந்தை அவன் கைகளுக்கு பத்திரமா வரணும், அவ்வளவுதான். அந்த குழந்தை மட்டுமே இனி அவனுடைய எதிர்காலம், நம்பிக்கை, வாழ்க்கை எல்லாமே இனி அந்த குழந்தை மட்டும்தான். அதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தான் சித்தார்த். ஒரு முடிவுக்கு வந்தவன் அறையை விட்டு வெளியே வந்து அவளை தேடினான். அவளுடைய அறையில இல்ல. சரோஜா கிட்ட போய் மதுரா எங்க அப்படின்னு கேட்டான். தம்பி, மதுரா தோட்டத்து பக்கம் போறத பார்த்தேன் அப்படின்னு சொன்னா சரோஜா. சரிக்கா, நான் போய் பார்த்துடுறேன். நீங்க அவளுக்கு பிடிச்சது ஏதாவது செஞ்சு வைங்க, நான் அவளை சாப்பிட கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தோட்டத்து பக்கமா மதுராவை தேடி போனான். மதுரா அங்க ஒரு கல் பெஞ்சில அமைதியா கண்ணை மூடிட்டு உட்கார்ந்து இருந்தான். அவ கண்ணங்கள்ல அதிகமான கண்ணீர் வழிந்த அந்த தடையும். ரொம்ப நேரம் அழுதுருப்பா போல இருக்கு. முகமெல்லாம் வீங்கி இருந்தது. அதை பார்த்த அவனுக்கு மனசே பொறுக்கல. ஏண்டி என்னை இப்படி சித்திரவதை பண்ற? உனக்கு என்னடி நான் பாவம் பண்ணேன்? நான் உன்னை காதலிச்சது தவிர வேற எந்த பாவமே நான் பண்ணலையேடி. ஏன் என்னை ஏமாத்திட்ட அப்படின்னு அவன் மனசுக்குள்ளேயே குழம்பி போனான் சித்தார்த். தலையை உதறிட்டவன் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு இப்ப இவளை சாப்பிட வைக்கணும், அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டே அவ பின்னாடி வந்து நின்னான் சித்தார்த். அவனுடைய தோள்களை தொட்டான். அவ அதிர்ச்சியோட திரும்பி பார்த்தா. அங்க அவன் நின்றுட்டு இருந்தான். சித்தார்த்தை பார்த்த மதுராவுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வந்துச்சு. என்னெல்லாம் பேசிட்டு என்னெல்லாம் பண்ணிட்டு எவ்வளவு திமிரா நம்ம முன்னாடி வந்து நிக்கிறான்னு தோணுச்சு மதுராவுக்கு. இவனை என்ன பண்ணா தகும்னு எரிச்சா நினைச்சா அவன். ஆனா அவனும் எதுவுமே நடக்காது பாரு. மதுராவை பார்த்து வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். மதுராவுக்கு சாப்பிட ஒண்ணுமே பிடிக்கல. சாப்பிட்டாலும் வாந்தி வரும்னு நினைச்சு பேசாம இருந்தான். அத சித்தார்த் தப்பா புரிஞ்சுக்கிட்டான். திமிர் பிடிச்சவன் சாப்பிடறத கூப்பிட்டு எவ்வளவு அழுத்தமா உட்காந்துட்டு இருக்கா பாரு அப்படின்னு மனசுல திட்டினான். ஏய், இப்ப சாப்பிட வரப்போறியாலேடி அப்படின்னு கேட்டான் அவன். இல்ல, எனக்கு வேண்டாம், பசிக்கல அப்படின்னு மொட்டையா சொன்னான் மதுரா. ஏண்டி என்னை இப்படி சாவடிக்கிற? நான் நேத்துல இருந்து ஒன்னும் சாப்பிடல, எனக்கு பசி உயிர் போகுது, இப்ப வரப்போறியா இல்லையாடி? ஏறக்குறைய கத்தவே ஆரம்பிச்சிருந்தான் சித்தார்த். அதை கேட்ட மதுராவுக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்தது. அவனும் இன்னும் சாப்பிடலையா அப்படின்னு காதலிச்ச மனசு பரிதவிச்சு போச்சு. நீங்க ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க? போய் சாப்பிடுங்க, எனக்காக யாரும் பட்னி இருக்க வேண்டாம் அப்படின்னு திரும்பி சொன்னான். வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கிறவ சாப்பிடாம இருக்கும்போது நாங்கெல்லாம் எப்படி சாப்பிடுறது? வீட்டுல யாருமே சாப்பிடல, எந்திரிச்சு வாடி முதல்ல என்றான் சித்தார்த். அதை கேட்ட மதுரா தலை குனிஞ்சு அமர்ந்துட்டு, இல்ல, எனக்கு சாப்பிட்டா வாந்தியா வரும், எடுத்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதனால எனக்கு சாப்பிடறதுக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு வெள்ளமா சொன்னான். அதை கேட்ட சித்தார்த், ஓ, அதனால்தான் இவன் சாப்பிட வரலையா, சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அலைபேசி எடுத்து டாக்டருக்கு போன் பண்ணான். பிரச்சனையை சொன்னான் சித்தார்த். மதுராவுக்கு எது சாப்பிட்டாலும் வாந்தி வருதாமா, இப்போ என்ன பண்றது அப்படின்னு. அவளை அதுக்காக சாப்பிடாம விட்டுற முடியுமா? ஏதாவது மருந்து இருக்கா, இல்ல ஏதாவது பண்ணணுமான்னு கேட்டான். அதுக்கு டாக்டர், நான் தான் ஏற்கனவே அவங்களுக்கு மருந்து எழுதி கொடுத்துருக்கேனே, அதை சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு சாப்பிட்றதுக்கு கொடுங்க, வாந்தி வராதுன்னு சொன்னாரு டாக்டர். அதை கேட்ட சித்தார்த், அவர் உனக்கு மருந்து கொடுத்தாரா அப்படின்னு மதுராவை பார்த்து கேட்டான். ஆமா கொடுத்தாரு, நான் தான் சாப்பிடவே இல்லையே அப்படின்னு சொன்னான் மதுரா. திமு பிடிச்சவன் அப்படின்னு மனசுல திட்டிட்டு, சரி டாக்டர், நான் அவளை சாப்பிட வைக்கிறேன்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டேன். நேரா உள்ள போனவன் சரோஜா அக்கா கிட்ட கேட்டு மதுராவுக்கு கொடுத்த மருந்தெல்லாம் எடுத்துட்டு வந்து அவ முன்னாடி கடை பரப்பினான். இந்தா இத முழுங்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னா எடுத்து கொடுத்தான். வேற வழியே இல்லாம அவளும் சாப்பிட ஆரம்பிச்சான். மாத்திரை சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அவ சாப்பிடறதுக்கு கொடுத்தான் சித்தார்த். சாப்பிட்டு முடிச்சதும் ரொம்ப களைப்பா உணர்ந்த மதுரா அவளுடைய அறைக்கு போய் கொஞ்ச நேரம் தூங்கணும் அப்படின்னு நினைச்சு கிளம்பினான். அவளுடைய அறைக்கு போனப்போ அங்க ஏற்கனவே சித்தார்த் இருந்ததை பார்த்தா. அவளுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. இங்க ஏன் நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, போங்க உங்க அறைக்கு போய் தூங்குங்க அப்படின்னு சொன்ன மதுரா கிட்ட, இல்ல நான் இங்கதான் தூங்க போறேன், எனக்கு இங்கதான் பிடிச்சிருக்கு
அப்படின்னு சொன்ன சித்தார்த்துக்கு மனசுல ஒண்ணு தோணிட்டே இருந்தது. இவ வாந்தி வாந்தின்னு எடுத்துட்டு இருக்கா, தலை சுத்துதுன்னு வேற சொல்றா, திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா, என்ன பண்றது அப்படின்னு பயம் சித்தார்த்துக்கு. அதை சொன்னா இவ ஒத்துக்கவும் மாட்டா. அதனாலதான் அவன் அவளுடைய அறையில தங்குறதுன்னு முடிவு போனான். அந்த அறையிலேயே தங்கி அவனுடைய அலுவலக வேலையும் செய்ய ஆரம்பிச்சிருந்தான் சித்தார்த். ஆனா மதுராவுக்கு இது எரிச்சலா இருந்தது. தன்னோட தனிமையை அவன் கெடுக்கிறதா நினைச்சான். கொஞ்ச நேரம் தனியா படுக்கவோ அழுகவோ யோசிக்கவோ அதுக்கு கூட எனக்கு இங்க உரிமை இல்லையா அப்படின்னு கேட்டா மதுரா. தாராளமா யோசி, தாராளமா தூங்கு, உன்னை யார் வேண்டான்னு சொன்னா? நான் பாட்டுக்கு சிவனேன்னு தானே என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டான் சித்தார்த். இவன் நம்ம என்ன சொன்னாலும் கேட்கவா போறான், என்னமோ பண்ணி தொலைட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு அவன் அந்த அறையிலேயே தூங்க ஆரம்பிச்சான். அப்படி தூங்க ஆரம்பிக்கும் போது, நம்ம சாயங்காலமா டாக்டர்கிட்ட செக்அப் போனோம், அதனால நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு அப்படின்னு சொன்ன சித்தார்த் கிட்ட, செக்கப்பா எதுக்கு? நான் அங்கெல்லாம் வரமாட்டேன், இந்த குழந்தை எனக்கு வேண்டாம், தயவு செஞ்சு இந்த குழந்தைய கழிச்சிடுங்க அப்படின்னு சொன்னா மதுரா. அவ்வளவுதான், எது அவ வாயிலிருந்து வரக்கூடாதுன்னு நினைச்சானோ அது வந்துருச்சு. அவனுக்கு அந்த வார்த்தை அவ்வளவு கோவத்தை உண்டாக்குச்சு. ஏய், என்னடி சொன்ன அப்படின்னு சொல்லி அவனுடைய கழுத்தையை பிடிக்க ஆரம்பிச்சான். இது என்னோட குழந்தை, எனக்காக நான் பார்த்து பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த குழந்தைய உருவாக்கியிருக்கேன். இது அழிக்கணும்னு நீ நினைச்ச, அப்புறம் நான் உன்னை கொன்னுடுவேன், உயிரோட புதைச்சிடுவேன், ஜாக்கிரதை. இது ஏன் குழந்தை, எனக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு கோவத்துல அவனுடைய கண்ணெல்லாம் பழிச்சிட வெறி பிடிச்ச மாதிரி கத்த ஆரம்பிச்சான் சித்தார்த். இத கொஞ்சமும் எதிர்பார்க்காத மதுரா, இது உங்க குழந்தையா இருக்கலாம், இது எனக்கு சம்பந்தமே இல்லாம என்னோட விருப்பத்துக்கு மாறா நீங்க ஏற்படுத்தின குழந்தை, இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சா மதுரா. இத கேட்டவனுக்கு இன்னும் கோவம் ஜாஸ்தி தான் வந்துச்சு. இங்க பாருடி, என்ன நடந்தாலும் சரி, இந்த அறையை விட்டு நீ வெளியே போகவே முடியாத அளவுக்கு நான் பண்ணிடுவேன். என்னுடைய கண் பார்வையில மட்டும்தான் நீ இருக்கிற மாதிரி பண்ணிடுவேன். இந்த குழந்தை என்னோடது, இது முழுசா எனக்கு வேணும். நீ ஒத்துழைக்காம போனா அதுக்கப்புறம் வாழ்நாள் ஃபுல்லா நீ இந்த வீட்டை விட்டு உன்னை வெளியில போக முடியாத அளவுக்கு பண்ணிடுவேன். எனக்கு இந்த குழந்தை கண்டிப்பா வேணும்னு மறுபடியும் சொன்னான் சித்தார்த். இந்த குழந்தைதான் வேணுமா, நான் வேண்டாமா அப்படின்னு கேட்க துடிச்ச மனசை அடக்கினான். இல்ல, முடியாது, எனக்கு இந்த குழந்தை வேண்டாம் அப்படின்னு பிடிவாதமா மறுத்தா மதுரா. அவனுக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ மதுரா பேச ஆரம்பிச்சான். இங்க பாருங்க சித்தார்த், நீங்க எவ்வளவு நாள் என்னை இங்க வைக்க முடியும்? எனக்கு இந்த குழந்தை மேல இஷ்டமே இல்லை. எனக்கே தெரியாம உருவான குழந்தை இது, அது எப்படி எனக்கு சொந்தமா இருக்கும்? நீங்க எப்போ என்ன இந்த மாதிரி கொண்டு வந்து நிறுத்தினீங்களோ அந்த குழந்தை மேல எனக்கு வெறுப்பு தானே வரும், அன்பு எப்படி வரும்? எனக்கு கண்டிப்பா இந்த குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொன்னான். ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லி கெஞ்சி அழவும் ஆரம்பிச்சான். அவ கோவமா பேசினா கூட அவனால சமாளிக்க முடியும். ஆனா இப்படி கெஞ்சி அழுது ஆர்ப்பாட்டம் பண்றவள என்ன சொல்லி சமாதானம் பண்றது? கொஞ்ச நேரம் அவ அழறதைய வேடிக்கை பார்த்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவ பக்கத்துல அமைதியா வந்து உட்கார்ந்தான் சித்தார்த். அவனுடைய கைகளை மென்மையா தடவி தலைய வருடி விட்டான். இங்க பாரு மது, எனக்கு இந்த குழந்தை கண்டிப்பா வேணும். அதுக்காக நான் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல. ஆனா என்னையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நீயும் என்னை ஏமாத்திட்டு போயிட்ட. வாழ்க்கையில எல்லாருமே என்னை ஏமாத்துறாங்க. அதை என்னால எப்படி தாங்க முடியும்? எனக்குன்னு ஒரு உயிர் வேணும், என்னை பாத்துக்கிற ஒரு உயிர் எனக்கு கண்டிப்பா வேணும்னு மனசுலயே சொன்னவன் அவகிட்ட தான் நினைச்ச வார்த்தைகளை எதையுமே சொல்லல. மாறா, இங்க பாரு மதுரா, இந்த குழந்தை மட்டும்தான் எனக்கு வேணும். இந்த குழந்தைய பெத்து கொடுத்துட்டு நீ போயிடு, அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில நான் வரவே மாட்டேன். அவன் பேசுறத நம்பவே முடியாம பார்த்தா மதுரா. நிஜமா தான் சொல்றேன் அப்படின்னு சொன்னவனை விழிகள் விரிச்சு பார்த்தா. அப்படி இந்த குழந்தை என்கிட்ட தான் வேணும்னு உங்களுக்கு என்ன கட்டாயம் அப்படின்னு கேட்டவகிட்ட மனசுல இருந்த உண்மைய சொல்ல முடியாம தவித்தான் சித்தார்த். அத்தியாயம் 23. மனசுல உள்ள உண்மையை சொன்னா இவ நம்மள இலக்காரமா நினைச்சிடுவா அப்படின்னு பயந்தான் சித்தார்த். அதனால அவளை காதலிக்கிற உண்மைய அவன் சொல்லவே இல்லை. தன்னோட குழந்தை மதுரா வயிற்றுலதான் வளரணும் அப்படிங்கறதுல உறுதியா இருந்தவன் அந்த குழந்தைய காப்பாத்தணும் அப்படின்னு மட்டுமே நினைச்சான். மதுராவுடைய மனசு பத்தி அவன் நினைக்கவே இல்லை. இவளுக்கு என்ன குறை வந்துச்சு இப்போ, நான் அவளை நல்லா தானே பாத்துக்கிறேன் அப்படின்னு மனசுல சொன்னவன்
வேற எதுவுமே பேசாம அவன் வேலையில ஆழ்ந்தான். அதை பார்த்த மதுராவுக்கு கோவம் ஜாஸ்தியாச்சு. நான் என்ன சொன்னாலும் இவன் கேட்கறதாவே இல்லை அப்படின்னு நினைச்சவ இவன் கிட்ட பேசுறதுக்கு பேசாமே இருக்கலான்னு போய் பேசாம படுத்துக்கிட்டா. சாயங்காலமா மதுராவை அழைச்சிக்கிட்டு செக்கப்புக்கு கூட்டிட்டு போனான் சித்தார்த். அந்த ஹாஸ்பிட்டல்ல பார்த்ததும் மதுராவுக்கு விழிகள்ல பயம் தெரிஞ்சுது. இதே மருத்துவமனைக்கு தான் அன்னைக்கு கூட்டிட்டு வந்தான். தனக்கே தெரியாம அவன் விதிய தனக்குள்ள செலுத்தினத அவளால மறக்கவே முடியல, மன்னிக்கவும் முடியல. அதே ஹாஸ்பிட்டல்ல அதே டாக்டர், அதே நர்ஸ். இப்போ அவளுக்கு ரொம்ப அவமானமா இருந்தது. தலை நிமிர்ந்து யாரையுமே அவளால பார்க்கவே இல்லை, பார்க்கவும் முடியல. கொஞ்சம் எரிச்சலாவும் இருந்தது. மருத்துவர் மதுராவை சோதிச்சு பார்த்துட்டு அவ ரொம்ப வீக்கா இருக்கிறதாவும் படுக்கையை விட்டு இறங்கவே கூடாதுன்னு சில மாத்திரைகளையும் எடுத்து கொடுத்தாரு. அதை வாங்கிக்கிட்டவன் மதுராவை அழைச்சிட்டு வீட்டுக்கு வந்தான். அப்போ அவனுடைய அலைபேசி அடிச்சது. அதை எடுத்து பார்த்தவன் போன்ல அவனுடைய அப்பா தான் கூப்பிட்டு இருந்தாரு. எடுத்து பேசினவன், ஹலோ அப்பா, சித்தார்த், நீ எங்க இருக்க? என்ன சங்கர் ஏதோ பிரச்சனை பண்றா அப்படின்னு சொன்னார். என்ன பிரச்சனைப்பா? ஒரு பிரச்சனை இல்லையே, நான் தான் எல்லாம் சரி பண்ணிட்டேனே அப்படின்னு சொன்னான் சித்தார்த். இல்லப்பா, அவளுக்கு ஏதோ இன்னும் பணம் வேணுமா, உனக்கு கூப்பிட்டுருக்கா போல இருக்கு, நீ போனே எடுக்கல, அதனால அவ எனக்கு கூப்பிட்டு பணம் கேட்கறா அப்படின்னு சொன்னாரு. மறுபடியும் பணமா அப்படின்னு திகைச்சுவேன். இல்லப்பா, நான் சங்கர் கிட்ட பேசி பாக்குறேன் அப்படின்னு சொன்னான். சீக்கிரம் பேசு சித்து, அவ குரல்ல ஏதோ கோவமோ பதட்டமோ நிறைய தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி போனை வச்சாரு. தன்னோட அலைபேசியை எடுத்து மறுபடியும் சங்கருக்கு திரும்ப கூப்பிட்டான். ஹலோ சங்கரி அப்படின்னு சொன்னவன், சொல்லு சித்தார்த் என்றார். திரும்ப என்ன அப்பாவுக்கு போன் பண்ணியா பணம் கேட்டு? நான் தான் நீ கேட்ட பணத்தை கொடுத்துட்டனே, அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டான் சித்தார்த். இல்ல சித்தார்த், அந்த பணம் எனக்கு பத்தாது அப்படின்னா மொட்டையா. என்னது, அவ்வளவு பணம் கொடுத்தேனே, அது பத்தலையா அவனுக்கு, அது ஒரே நாள்ல அப்படின்னு கேட்டான் சித்தார்த். இந்த பணம் எனக்கு இல்ல சித்து, அந்த ராஜேஷ்க்கு. அவனுக்கு 2 லட்சம் பணம் வேணுமா, இல்லைன்னா அவன் குழந்தை கலைக்கிறதுக்கு விடமாட்டானா அப்படின்னு சொன்னான் சங்கரி. தலையில அடிச்சுக்கிட்டான் சித்தார்த். என்ன விளையாடுறியா? எவ்வளவு பணம் உனக்கு கொடுக்கறது? கல்யாணம் ஆனால இருந்து பணம் பணம் நீ இப்படி டார்ச்சர் பண்றீ, உனக்கே இது அசிங்கமா இல்லையா என்று கேட்டான். நான் என்ன பண்றது சித்துவத்தா, அவன் கையெழுத்து போட மாட்டேங்கிறானே, ஹாஸ்பிட்டல்ல குழந்தையோட அப்பான்னு அவனோட கையெழுத்து கேட்கிறாங்க, அவன் சைன் போட மாட்டேன்னு சொல்றான். என்ன பண்றது? வேணா ஒண்ணு பண்ணுங்க, நீங்க வந்து சைன் போடுறீங்க அப்படின்னு சொன்னான் சங்கரி. எனது, நானா? நான் கையெழுத்து போடணுமா அப்படின்னு திரும்ப கேட்டான் சித்தார்த். ஆமா, வேற வழி? ஒன்னு பணம் கொடுங்க, இல்ல வந்து கையெழுத்து போடுங்க, இல்லாட்டி குழந்தை வரட்டும்னு அப்படியே விட்டுருவேன் அப்படின்னு சொன்னான் சங்கரி. இவனுக்கு பைத்தியமே பிடிச்சுன்னு போல இருந்தது. எல்லாம் என்னோட தலையெழுத்து அப்படின்னு போனை வச்சுவன் அவளுக்கு மீண்டும் ஒரு 5 லட்சத்தை போட்டு விட்டான். திரும்பவும் சங்கரை கூப்பிட்டான். போனை எடுத்தவன் என்ன அப்படின்னு எரிச்சலோட கேட்டான். என்ன சித்தார்த், நான் கேட்காமலே 5 லட்சத்தை போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டா சங்கரி. ஆமா வச்சுக்கோ, இன்னும் 1 மாசத்துக்கு எனக்கு போனே பண்ணிடாத, அப்பாவையும் எந்த தொந்தரவையும் பண்ணாத, எதுவா இருந்தாலும் நீ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னான் மொட்டையா. ஓ சரி சரி, ரொம்ப சந்தோஷம், இனி 1 மாசத்துக்கு உங்களை தொல்லை பண்ணவே மாட்டேன், சரிதானே அத்தா? அது வரைக்கும் நீங்க நிறைய சம்பாதிச்சுவீங்க, 1 மாசத்துக்கு அப்புறம் நான் மறுபடியும் வந்து பணம் கேட்பேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னான் சங்கரி. அவனுக்கு வாந்தியே வந்துடும் போல இருந்தது. பேசாம போனை கட் பண்ணிட்டான். போனை வச்சவன் நேரா கிச்சனுக்கு போய் சரோஜா கிட்ட மதுராவுக்கு நல்லா பாத்துக்கிறபடி கேட்டான். அவளுக்கு பிடிச்சத சமைச்சு போடுங்க சரோஜாக்கா, அவளை பெட்டை விட்டு கீழே இறக்கிடாதீங்க, எனக்கு அங்க சென்னையில ரொம்ப வேலை இருக்கு, நான் ஒரு 2-3 நாள் மட்டும் இங்க இருந்துட்டு கிளம்பிடுவேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் மதுராவை நீங்க தான் ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும், அவளுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது அப்படின்னு கெஞ்சலோட சொன்னான். அதை பார்த்த சரோஜாவுக்கு என்னமோ மாதிரி ஆயிடுச்சு. சரிங்க தம்பி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னான். சரிக்கா அப்படின்னு சொன்னவன் மதுராவை பார்க்க அவளோட அறைக்கு போனான். அவன் நல்லா தூங்கிட்டு இருந்தான். பக்கத்துல போனவன் அவளோட தலையை கோதி விட்டான். பிறகு அவளுடைய வயிற்றுல கை வச்சு, குட்டி பாப்பா, அம்மாவை தொந்தரவு பண்ணக்கூடாது, நீ எனக்கு பத்திரமா வேணும், நீ ரொம்ப தொந்தரவு பண்ணா அவளுக்கு கோவம் வந்துடும், உன்னை ஏதாவது செஞ்சுட்டா என்னால அதை தாங்கவே முடியாது, நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா என்னை மன்னிச்சுடு,
அப்படின்னு தான் குழந்தைகிட்ட வயிற்றுல கையை வச்சு பேசினான். அவ கொஞ்சம் அசையவும் கைகளை வேகமா பின்ன இழுத்துக்கிட்டான். அவ கண் திறந்து பார்க்கவும் அவனால மதுராவை பார்க்கவே முடியல. முகம் சிவந்து போச்சு அவனுக்கு. தலை குனிஞ்சபடி சரக்குன்னு வெளியில போனான். மதுரா கண்மூடிதான் படுத்திருந்தாலே தவிர தூங்கவே இல்லை. வயிற்றுல ஏதோ பரட்டிட்டே இருந்ததுனால கண்களை மட்டும் மூடிட்டு இருந்தா. சித்தார்த் பேசுறதையெல்லாம் கேட்டுட்டே இருந்தா. அவனுக்கு அவன் குழந்தை மேல எவ்வளோ ஆசை. ஆனா இத நல்ல விதமா உருவாயிருந்தா நானுமே இதை கொண்டாடி இருப்பேனே அப்படின்னு மனம் புழுங்கினா மதுரா. இப்போ என்ன பண்றது? இந்த குழந்தைய வச்சுக்கவும் முடியல, அவனுக்காக பெத்து கொடுக்கவும் முடியல. இப்போ என்னதான் பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தனால தலையெல்லாம் ரொம்ப பாரமா இருந்தது. எழவும் முடியல. எழுந்தா தலையெல்லாம் சுத்துமோ அப்படின்னு கண்களை இறுக மூடிட்டு படுத்துக்கிட்டா. என்ன ஆனாலும் இந்த குழந்தை மட்டும் தனக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுத்துக்கிட்டா மதுரா. சித்தார்த் எப்படி அவளுக்கு தெரியாம அவன் குழந்தைய உருவாக்கினானோ அதே மாதிரி தானும் அவனுக்கே தெரியாம இந்த குழந்தைய அழிப்பேன் அப்படின்னு மனசுல சத்தியமே எடுத்துக்கிட்டா மதுரா.